ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி மட்டுமே என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் மரகதம் குமரவேல் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் ஆறுமுகத்தை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்போரூர், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முடக்கிவிட வேண்டும் என்று சிலர் செய்த சதி வேலையால் இந்த தேர்தலை சந்திப்பதாகவும், நாசக்காரர்களின் சதி வேலையில் வீழாமல் நாம் வென்றெடுப்போம் என்றும் கூறினார். மத்தியில் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடி அரசு பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு அளித்துள்ளதால் இதே ஆட்சி மீண்டும் தொடர ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை மதவாத கூட்டணி என்று கூறும் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று கூறி வாக்கு சேகரித்தார். ஒரு ஆளுகின்ற கட்சியா வந்தா இந்த நாட்டு மக்களுடைய கதி என்ன என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தவறான விஷயம் இல்லைங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. இதே 1999 பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் சில கட்சிகள்லாம் ஒன்றாக இருந்து அவரோடு கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார்? திமுக. பாரதிய ஜனதா கட்சியில அங்க வைத்து திமுக. அப்பெல்லாம் மதவாத கட்சி தெரியலையா? இப்பதான் அதிமுக போய் அதிமுக கூட்டணி போய் கூட்டு வச்சா மதவாத கட்சின்னு சொல்றேன். நீங்க போய் கூட்டு வச்சா மதவாத கட்சி கிடையாது. அதிகாரம் வந்தா மதவாத கட்சி கிடையாது. இதேபோல் செங்கல்பட்டில் மரகதம் குமரவேலை ஆதரித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுகவினர் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் சாதனை திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்ற அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான் என்று விமர்சனம் செய்து பேசினார். 3200 ஏரிகள் இதுவரையும் அதேபோல இன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு இன்னைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக அதை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஓடையின் வழியாக கடலுக்கு செல்கிறது. அதே போல நதியின் வழியாக இன்னைக்கு உபரி நீர் கடலுக்கு செல்கிறது. ஆகவே அப்படி ஓடையின் வழியாக செல்லுகின்ற உபரி நீர், நதியின் வழியாக செல்கின்ற உபரி நீர் எல்லா நீரையும் அங்கே தடுப்பணை கட்டப்பட்டு அந்த தடுப்பணை மூலமாக நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு நீர் கிடைக்கிறது. ஏழை மக்களை காத்துக்கிற கட்சி அரசு நம்முடைய கூட்டணி கட்சிகள். இப்படி ஏராளமான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அரசு மத்திய ஒரு நிலையான ஆட்சி. முன்னதாக ஸ்ரீபெரும்புதூர் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து சென்னை, பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் பழனிசாமி தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது வீடு இல்லாத ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு மூலமாக வீடு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். நாட்டை பாதுகாக்க மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த பிரச்சாரத்தின் போது ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் தேவைகள் அனைத்தும் கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து பெற்றுத் தருவோம் என்று உறுதியுடன் கூறியிருக்கிறார். தேர்தலின் போது வேட்பாளர்களுக்கு ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கு பணம் கொடுப்பது கலாச்சாரமாக மாறிவிட்டது எனவும், இவ்வாறான தேர்தல் விதிமீறல்கள் செய்வது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்தார். வலிமையான பிரதமராக மோடி இருந்து வருகிறார் எனவும், புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்ததே இதற்கு சான்று என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். எல்லா கட்சியிலையும் நடக்குது, அதிமுக மட்டும் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் அதிகமாக அந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு பணப்பட்டுவாடா பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கலாச்சாரமாவே ஆயிடுச்சு. இது நிச்சயமா பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். தேர்தல் விதிமுறைகள் இருக்கும்போது அந்த விதிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இல்லாம ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கறது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம நிச்சயமா கண்டிக்கிறோம். இது எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். பாரத பிரதமர் இன்றைக்கு புல்வாமா தாக்குதல் ஒன்றிலேயே இந்தியாவின் மிக வலிமை மிக்க ஒரு பிரதமராக தன்னை நிலைநிறுத்தியிருக்கார்.
உறுதியாக இந்த முறை வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகள் திமுக ஆட்சியில் பறிபோனதாக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் LK சுதேஷை ஆதரித்து சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், மத்தியில் 10 ஆண்டுகளாக காங்கிரசுடன் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நம்மோடு இணைந்து நல்லவர்களெல்லாம் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணியில் ஓர் அங்கமாக இணைந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நம்முடைய அருமை சகோதரர், அன்பு சகோதரர், உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அவருடைய தந்தையின் காலத்திலிருந்து இன்று வரை நல்ல பரிச்சயமான நண்பர், உங்களோடு ஒருவராக இங்கு வாழ்ந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் LK சுதீஷ் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் களத்திலே இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுதீஷ் அவர்களை ஆதரித்து அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, அவர் தாங்கியிருக்கின்ற முரசு, வெற்றி முரசு, நீங்கள் அந்த வெற்றி முரசில் முத்திரையிட்டு அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், அந்த வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகள் திமுக ஆட்சியில் பறிபோனதாக குற்றம் சாட்டிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம், காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெற்றது அதிமுக ஆட்சியில்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிற்கு அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்தும் அவரால் செய்ய முடியவில்லை. இதற்காகத்தான் தஞ்சை தரணியில் தஞ்சையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் மாண்புமிகு அம்மாவுக்கு நன்றி அறிவிப்புக்கு விவசாயிகள் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 33 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்ததுதான் என்று மாண்புமிகு அம்மார்கள் நெகிழ்ச்சியோடு அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். சரி, நாம் காலங்காலமாக பெற்று வந்த அந்த ஜீவாதார உரிமைகளை இன்றைக்கு போட்டியிருக்கின்ற இதே கூட்டணி தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தது. அவரால் முடியவில்லை, மாண்புமிகு அம்மா தான் பெற்று தந்தார். சரி, போ. அந்த நேரத்தில் கருணாநிதி ஒரு டிராமா ஆடினார், உண்ணாவிரதம் இருந்தார். இலங்கை தமிழர்கள் அந்த போரை நிறுத்தணும், போர் நடந்துட்டு இருக்கு, நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணல. இவர் உடனே டிராமா மனித சமல் நடத்தினாரு, அப்புறம் உண்ணாவிரதம் நடத்தினாரு. உண்ணாவிரதம் போர் நிறுத்தின உட்கார்ந்து 3 மணி நேரத்தை எந்திரிச்சு வெளியே வந்தார். வெளியே வந்து என்ன சொன்னார் பேட்டியில, நான் சொல்லி டெல்லி பட்டணம் கேட்டு டெல்லி பட்டணம் இலங்கைக்கு பேசி போரை நிறுத்தி விட்டார் என்று சொன்னார். சரி, ஒரு முதலமைச்சரே சொல்லுகிறார் என்று உயிருக்கு பயந்து பதுங்கு குழிகள்லாம் இருக்காங்க நிறைய. குண்டு போடும் போது அந்த பதுங்குழி பொழிஞ்சுட்டா உயிரை காப்பதற்கு பதுங்குழி நிறைய வெட்டப்பட்டிருந்தது. அந்த பதுங்கு குழியில் பதுங்கியிருந்த குழந்தைகள் 40,000 பேர் திரு கருணாநிதி அவருடைய பேச்சை கேட்டு வெளியே வந்தாங்க, போர் நின்றுச்சுன்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து குண்டுமலையா பொழிஞ்சு ஒரே இடத்துல 40,000 குழந்தைகள் இறப்பதற்கு யார் காரணம்? அன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்த திரு கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிதான். வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை 6 லட்சம் வீடுகள் புதியதாக கட்டித்தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட துணை முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சாதனைகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் எடுத்துரைத்தார். திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து என பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம், பிரியாணிக்காக ஹோட்டல் உரிமையாளரை திமுகவினர் தாக்கியதை சுட்டிக்காட்டி திமுகவிற்கும் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி பிரச்சனையை கொண்டு வர முடியல, இலங்கை தமிழரை காப்பாற்ற முடியல, எங்கு பார்த்தாலும் அடி தடி வெட்டுக்கூத்து, நில அபகரிப்பு, கற்பழிப்பு, இதுதானே உங்க ஆட்சி நடந்தது. மதுரையில் தினகரன் பத்திரிகையை எரிச்சாங்க, 3 பேர் தூக்கி தீவுக்குள்ள போட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, மாமனுக்கு மச்சானுக்கு சண்டை, இதனால எடுத்து போட்டாங்க. இன்னைக்கு என்ன, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை நடந்துச்சுல, 3 ஆயுள் தண்டனை, வெளியவே வர முடியாது பாவம். ஸ்டாலின் தலைவர் ஆனது பின்னால என்ன நடந்தது கொடுமை தெரியுங்களா? பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்கலைங்க,
அதுக்காக வேண்டி போய் அவங்கள போய் கடைக்காரனை போய் இந்த மல்லிகை உத்தரவை குத்து விடுவாங்க பாருங்க, இது மாதிரி குத்து விடுறாங்க. அப்புறம் ஆசை திரும்ப விடல, ஆசை திரும்ப விடல. மீண்டும் இந்த கூட்டணி இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் சரியான பாடம் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கேட்டு. கள்ளக்குறிச்சி தொகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்த நலத்திட்ட உதவிகள் குறித்தும் மேற்கொள்ளப்படவுள்ள நலத்திட்டங்கள் குறித்தும் பன்னீர்செல்வம் விரிவாக எடுத்துரைத்தார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 பள்ளி கட்டிட பணிகள், 3 பணிகள் முடிக்கப்பட்டு 5 பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளது என்பதையும், 23 லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவமனை மற்றும் மருந்தகம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்பதையும், 5 கோடியே 47 லட்சம் மதிப்பீட்டில் அரசு ITI கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்பதையும், மொத்தம் 187 வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்கள், கழிவறைகள், சுற்றுச்சுவர் கட்டுதல், மின்பணிகள் ஆகியவற்றிற்கு 22 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதையும், 2018-19 33.55 கிலோமீட்டர் மேல சாலை பணிகள் 23 கோடியே 94 லட்சம் மதிப்பில் நடைபெற்று வருகிறது என்பதையும், பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 1/7/2018 முதல் தியாக துருவத்தில் தீயணைப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது என்பதையும், கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்று கிராமங்களில் உள்ள மக்களுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு நம்முடைய கொள்ளிடம் ஆற்றிலிருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், புதிதாக கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் என்ற திட்டம் விரைவில் துவங்கி அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், நம்ம சின்ன கவுண்டருடைய ஐயா சின்ன கவுண்டருடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் LK சுதீஷ் அவர்களுக்கு நம்ம முரசு சின்னம் வெற்றி முரசு ஊட்டுகின்ற முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அருமை சகோதரர் LK சுதீஷ் அவர்களை மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்று தருமாறு உங்களை எல்லாம் பாதந்தூற்றி வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம், உளுந்தூர்பேட்டை அதிமுக MLA குமரகுரு மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதே நாளில் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதைப்பற்றி கடந்த 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கடந்த 22ஆம் தேதி தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சி, வடசென்னை, விருதுநகர், திருச்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதேபோல அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சி தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன், விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி, வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. அதேபோல் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம். அன்று மாலை 5 மணியளவில் 39 மக்களவை தொகுதி, 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் முக்கிய நபர்களையும் சந்தித்தும் அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவிலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் LK சுதீஷ் சுவாமி தரிசனம் சென்றார். தொடர்ந்து கோவிலுக்கு வந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார். இதையடுத்து ஆதி திருவரங்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க முன்னதாக கள்ளக்குறிச்சியில் மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய எல்.கே. சுதீஷ் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தன்னை வெற்றி பெற செய்தால் அடிப்படை கோரிக்கைகள் மட்டுமின்றி ஊதியம், மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவேன் என்று மூட்டை தூக்கும் தொழிலாளர்களிடம் அவர் வாக்குறுதி அளித்தார். இதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருளம்பாடியில் கரும்பு விவசாய கூலி தொழிலாளர்களிடமும் வாக்கு சேகரித்த எல்.கே. சுதீஷ் பின்னர் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். பராமரிப்பு பணிக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என்று கூறி வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதை எதிர்த்து வேதாந்தா குழுமம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டது. மேலும் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து சந்திக்க வேதாந்தா குழுமத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து வேதாந்தா குழுமம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், அடுத்த 5 வருடத்திற்கு ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட தேவையான அனுமதி, உரிமம், சான்றிதழ்களை வழங்க தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையில் பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என்று வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் தூத்துக்குடியில் ஆலையை மூடிய பிறகு சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரின் தரம் உயர்ந்துள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு ஆய்வு மேற்கொள்ளவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு தொடர்பான விசாரணையை வரும் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்.